தேவனுடைய இருதயத்தை நம்ம உணர்ந்திருக்கணும். அவருடைய இருதயத்தில் என்ன இருக்கு, அவர் என்னை குறித்து வைத்திருக்க திட்டங்கள் என்ன. நான் சுகமாய் வாழ்வதுதான் தேவன் திட்டம் இல்லைங்க. நானும் சுகமாய் வாழணும், மற்றவர்களை சுகமாக வாழ வைக்கணும், மற்றவர்கள் அறிவிப்பு சொல்லணும், சுவிசேஷம் சொல்லணும், என் சபைக்கு நான் சத்தியத்துக்கு சாட்சியா தூணா இருக்கணுமே. நம்ம நல்லா இருக்கும் போது ஆண்டவருக்காக செஞ்சிருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு தலைப்புல கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்போம். இன்றைக்கு நீங்க பார்க்க போற செய்தி ரொம்ப கவனமா கேளுங்க. இது செய்தி இல்லை, தேவனோடு நமக்கு என்ன டச் இருக்கு, என்ன உறவு இருக்கு, நம்ம கிறிஸ்தவங்க சொல்றோமே அவருக்கும் நமக்கு சம்பந்தம் இருக்குதா அப்படின்றத குறித்து தான் நினைச்சு நம்ம பார்க்க போறோம். எத்தனை பேர் ஆர்வமா இருக்கீங்க? அல்லேலூயா. தேவனை தொடர்பு கொள்ள தெரிந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்புல கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். நான் சம்பாதிச்சு நான் கொண்டு ஒரு சம்பளத்தில் நீ தின்னுட்டு எனக்கு நீ அட்வைஸ் பண்றியா? இப்பவே உங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பு. உங்க கணவர் நீங்க மாற்ற முடியாது, உங்க மனைவி நீங்க மாற்ற முடியாது, பிள்ளையை நீங்க மாற்ற முடியாது. நீங்க மாறுங்க, உங்க குடும்பத்தை ஆண்டவர் மாத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க நீங்க ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் தர்றாருங்க. நிச்சயமா மாற்றம் வரும். சபை எப்படி தெரியுமா நேசிக்கணும்? என் ஜீவனை நான் நேசிக்கிறோம், என் சபையை நான் நேசிக்கணும். சபையில சின்ன கிராக்கு கீழே விழுந்தா என் உடம்புல சின்ன கிராக் விழுந்த மாதிரி நினைக்கணுங்க. கிராக்கு தானே இருக்கட்டும், பூரா வந்தா வந்துட்டு போதும், நம்ம எங்கிட்டு போவோம். உலக பிரகாரமாக பிறந்த ஒரு பிள்ளைய அடையாளம் கொண்டு கொள்ள தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவை எப்படி கண்டுபிடிப்பாங்க? இவன் தான் என் மகன் அப்படின்றதுக்கு நான் கோர்ட்ல ப்ரூஃப் பண்றதுக்கு என்ன முகஜாடை. அதான் இதுதான் நர்சிங் படிச்சவங்க என்ன பண்றது, அவங்க டீச்சர் மாதிரி பேசுறாங்க, நீங்க டாக்டர். வெரி குட். டிஎன்ஏ. அல்லேலூயா. டிஎன்ஏ பிளட்ல உள்ள டிஎன்ஏ எடுத்து நினைச்சுவாங்க, செக் பண்ணுவாங்க. அப்ப அது போல ஆவிக்குரிய பிள்ளையை கண்டுபிடிக்க அவனுக்குள்ள இருப்பது பிசாசின் ஆவியா பரிசுத்த ஆவியா என கண்டுபிடிக்க அந்த மனுஷன் வசனத்தின்படி வாழ்றானா இல்ல வசனத்தை சொல்லிக்கிட்டு பொய்யான வாழ்க்கை வாழ்றானா, உள்ள இருக்கிற பரிசுத்த ஜீவியமா அசுத்தமான ஜீவியமா, பரலோகத்தின் ஜீவியமா பாதாளத்தின் ஜீவியமா, பிரகாசமுள்ள வெளிச்சமா மரண இருளா, கனிதரும் செடியா கனி இல்லாத செடியா. அப்ப எப்படி கண்டுபிடிக்க முடியும்? வசனத்தின்படி வாழ்றவனுக்கும் வசனத்தை சொல்லிட்டு வாழ்றவனுக்கும் வித்தியாசத்தை மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது, தேவன் கண்டுபிடிப்பார். அதே சில மனுஷங்களை கண்டுபிடிக்கலாம், ஆவிக்குரிய மனிதன் கண்டுபிடிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அனுதினமும் தேவனை தொடர்பு கொள்ள மனுஷன் ஆவிக்குரிய டிஎன்ஏ உள்ளவன். ஒரு ஆவிக்குரிய டிஎன்ஏ உள்ள மனுஷன் பைபிள் படிக்காம நினைச்ச முடியாது, இருக்கவே முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நான் பைபிள் படிக்கல அப்படின்னா நான் ஸ்பிரிச்சுவல் மேனே கிடையாது, நான் ஆவிக்குரிய மனுஷன் இல்ல, நான் ரட்சிக்கப்பட்டவன் இல்ல. எங்க ரட்சிக்கப்பட்டாலும் 3 வேளை என்ன செய்யறாங்க? சில பேர் 4 வேளை, சில பேர் 5 வேளை, அதுவும் போக வடை, நொறுக்கு தீனி, டீ, ஸ்நாக்ஸ். டீ கொடுத்தா ரொம்ப கொடுக்கணும், ஸ்நாக்ஸ் ரொம்ப தரணும், வாய் ஆடிக்கிட்டே இருக்கணும், எப்போ ஐயா ஆடிக்கிட்டே இருக்கணும். மிச்சர் தூக்கி டீல போடுறது, பிஸ்கட் தூக்கி டீல போடுறது, ஒரு கலக்கிறது, யார் பகல்னா ஆடுறது, வாயை விரிவாய் தரது நான் நன்மைனாலே நிரப்புவேன், மிச்சரால நிரப்புவேன். அனுதினமும் தேவனை தேடாதவன், தேவனோடு தொடர்பு இல்லாதபடியால அசுத்த ஆவிக்குரிய டிஎன்ஏ உள்ளவனாக இருக்கிறான். அல்லேலூயா. நான் தேவனை டெய்லி தேடலாம், எனக்குள்ள என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? எனக்குள்ள பின்மாற்றம் இருக்கிறத நான் கண்டுபிடிக்க முடியாது. இப்ப நான் பின்மாற்றம் ஆயிட்டேன்னா எனக்கு தெரியாதுங்க, நிஜமா சொல்றேன். நான் பின்மாற்றம் ஆயிட்டேன் அப்படின்னா எனக்கு தெரியாது, இன்னொரு ஆள் தான் கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். என்னப்பா வாழ்க்கை கொஞ்சம் பின்மாற்றமா இருக்கு, ரொம்ப ஓவரா பின்னாடி போன மாதிரி தெரியுது, வேகமா முன்னாடி வந்துரு, பின்னாடி போன பள்ளம் இருக்கு விழுந்துருவேன். அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் பார்க்காத பள்ளமா மரண இருள் பாதாளத்தில் கூட என்ன செய்யணும், போய் படுக்க போட்டு நீச்சல் அடிப்பேன். அடிக்க முடியாதுப்பா, அங்க புகையா எலும்பும் பார்த்துக்கப்பா. அப்ப ஆவிக்குரிய பின்மாற்றம் இருக்கிறன்றத எனக்கே தெரியாது, தெரிஞ்சவங்க சொல்லும் போது நான் கேட்டுக்கிட்டா என் ஆத்துமா பிழைச்சிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல அப்படின்னா நம்முடைய சொந்தம் யாரு? இந்த உலகத்துல நம்முடைய சொந்தம் யாரு? மாயண்டையோட சொந்தம் யாரு? உங்க ஒய்ஃபா? இல்லங்க. முனியம்மாவோட சொந்தம் மாயண்ட் இல்ல, ரூபாவோட சொந்தம் அசோதக்கா இல்ல, அசோதக்கோட சொந்தம் பாலமுருகன் இல்ல, ஏன் சொந்தம் இவன் இல்ல, இவன் சொந்தம் அவங்க அம்மா இல்ல, அவன் சொந்தம் இவன் இல்ல, நம்முடைய எல்லாருக்கும் சொந்தக்காரர். கொஞ்சம் வாயில அறிக்கை பண்ணுங்களேன்.
அந்த வாயில இருக்கிற முறுக்கு பப்புளுக்கான கீழே போட்டுருங்க. அந்த முறுக்கெல்லாம் கீழே துப்பிருங்க. சொல்லுங்க, நம்ம சொந்தக்காரங்க யாரு? அப்படின்னா நம்முடைய சொந்தம் யாரு? அப்படின்னா நம்முடைய பந்தம் யாரு? அப்படின்னா என்னுடைய சொத்து யாரு? அப்படின்னா என்னுடைய ஆறுதல் யாரு? அப்படின்னா விருப்பம் யாரு? யாரு? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. கொஞ்சம் பாடுங்களேன். சொத்து என்று அள்ளிக்கொள்ள ஏசையா இயேசுவே எல்லாம் இயேசுவே. கொஞ்சம் வாயை திறந்து பாடுங்க. மீனா வாய் திறந்து பாடுங்க. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், வார்த்தையினால் நான் வேலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் வேலனானேன், நான் வேலனானேன், நான் வேலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. தம்பி வினோத் பாடுப்பா. அள்ளிக்கொள்ள ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. தம்பி ராஜு பாடு, எல்லாம் பாடு. உம் கிருபையினால் உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் வாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். ஒரு நிமிஷம், திகைத்து எப்படி போவீங்க? எதுக்காக ஆண்டவர் பாடுறதுக்கு வெக்கப்படணும்? நான் பாட்டு பாடுறது வெக்கப்படுறது சொல்ற கை தூக்குங்க. யாருமே கை தூக்க முடியும். நீ வெக்கப்படுவியாப்பா தம்பி? அப்புறமா தனியா வந்து ஆபீஸ்ல பாரு. ஏன் வெக்கப்படணும்? உலகபரமான பாட்டு பாரு வெக்கப்படல. வீதியில பீடி சுத்துற, பீடி குடிக்கிறான் வெக்கப்படல. சிகரெட் சாப்பிட்றான் வெக்கப்படல. தண்ணி அடிச்சு ஓய் அப்படின்னு போறான் வெக்கப்படல. பாதி ட்ரெஸ் எல்லாம் வீதியில் திரியிறான் வெக்கப்படல. கஞ்சா இருக்கிற வெக்கப்படல. விபச்சார வேசித்திரம் பண்ற வெக்கப்படல. என் தேவனை பாடுகிறான், ஏன் வெக்கப்படணும்? இப்ப சொல்லுங்க, உங்க திகைத்து போன எல்லாரும் பேச நான் பார்க்க போறேன். திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சூப்பரா பாருங்க. சொத்து என்று அள்ளிக்கொள்ள ஏதும் இல்லை. இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. தேவனோடு தொடர்பு நம்ம இல்லாட்டி போனா முதல்ல நம்ம நிம்மதி இழந்துருவோம், சந்தோஷம் நோட்டு போயிடும், சொந்த குடும்பம் நம்மளை பகைக்கும். எப்ப தெரியுமா? என் தேவனோட தொடர்பு இல்லாட்டி போயிடுச்சுன்னா. ஒரே ஒரு 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 கூண்டுக்குள்ள ஒரு ஆட்டையும் நாயும் அடைக்க முடியுமா? ஒரு வேட்டை நாயையும் ஒரு ஓனாய் ஆட்டை அடைக்க முடியுமா? அடைச்சா என்ன ஆகும்? அங்க சண்டை தான் வரும். ஒரு மாட்டையும் கழுதையும் சேர்த்து ஒரு இடத்துல கட்டி வைக்க முடியுமா? ஒன்னு முட்டும், ஒன்னு பின்னாடி எத்தும், ஏதோ ஒன்று செத்து போகும் காலையில். ஆண்டவர் சொல்றாரு, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லப்பா, வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லப்பா. இருள் இருக்கிறதுல வெளிச்சம் வந்தவனா இருள் காணாம போயிடும், வெளிச்சம் போனோம்னா இருள் ஆட்டோமேட்டிக் வந்துருப்பா. உனக்குள்ள வெளிச்சம் இருந்தா இருள் உனக்குள்ள வராது, நான் உனக்குள்ள இருந்தா பாவம் உனக்குள்ள வராது. அப்ப தேவனை தேடுகிற உணர்வு இருக்கிற மனுஷனை பாத்தீங்கன்னா பாவம் தொட முடியாது. ஐயோ, தேவனை தேடவும் தேவனோட ஆவிக்குரிய தொடர்பு வைத்துக் கொள்ள சபை தெரியலையே. இன்னைக்கு சபைக்கு தெரியல. எவ்வளவு சக்திகள் கேட்டாலும் நிர்விசாரமா இருக்கிறாங்க. என் இதயம் நான் உடைந்து சொல்றேன், சபையை நேசிக்க தெரியல. நாளைக்கு எனக்கு ஒரு விஷயம் நடந்தா என் வீட்டுல சொத்து பத்தல யாருங்க கொண்டு போவாங்க? உங்க மூச்சு ஆண்டவருக்கா கொடுங்க, உங்க பேச்சு ஆண்டவருக்கா கொடுங்க,
உங்க உழைப்பை கொஞ்சம் வருமானம் எடுத்து கொஞ்சம் ஆண்டவருக்காக கொடுங்க. இருக்கும்போதே சுவிசேஷம் சொல்லுங்க, இருக்கும்போதே சபையை தாங்குங்க, ஆண்டவர் நாம தருவீங்க. நாளைக்கு ஜீவன் பிரிஞ்சா தேவ தூதர்களை கொண்டு போய் தேவனுடைய சமூகத்தில் நிப்பாட்டுவாங்க. ஏங்க நேற்று காலையில சாயங்காலம் வரைக்கும் வெயில்ல அலைஞ்சு அவ்வளோ ஹீட்டுங்க உடம்பு. இன்னைக்கு காலையில் நிற்கும் போது அதை குறித்து நான் மேன்மையை பாராட்டல. இன்னைக்கு ஜீவன் பிரிஞ்சாலும் தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷமா போக முடிய எண்ணம் எனக்கு இருக்கு. ஏன்னா நான் தேவனோடு தொடர்பில் இருக்கிறேன். அந்த தொடர்பு உங்களுக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறேன். அது உங்களுக்குள்ள கடத்தணும்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கும் போது, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. அவனுக்கு கடைசியாக புத்தி வந்த போது, அந்த வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். போதும், நல்ல கவனமா கேளுங்க. அவனுக்கு கடைசியா புத்தி வந்த போது பக்கத்துல அந்த வேசி என்ன செய்யல இருந்தாங்களா? வேசியினால தான் என்ன பண்ணான்? கண்கள் பிடுங்கப்பட்டு அடைக்கப்பட்டான். இப்ப அவனுக்கு புத்தி வரும்போது அங்க யார் இல்ல? வேசி இல்ல, அவனுடைய நண்பர்கள் இல்ல, அவனுடைய பலன் இல்ல. இப்பதான் முதல்ல உண்மையாய் தேவனை நோக்கி கூப்பிடுறான். அதுக்கு முன்னாடி சண்டை போடும் போதெல்லாம் அந்த கழுதை தாடையில எடுத்துக்கிறோம். ஆண்டவர் பலன் கேட்டா பரிசுத்த பலன் கொடுத்தாரு. ஆனா இப்ப கடைசியா மனம் திரும்பும்போது பக்கத்தில் பார்க்கும்போது 2 கண்கள் இல்ல. அவன் ஆசையா அந்த நேசிச்ச அந்த வேசி அங்க இல்ல, அவன் நண்பர்கள் இல்ல, சரீர பலவீனம் இல்ல, அப்பா அம்மா இல்ல, யாருமே இல்ல, தனியா நிக்கிறான். ஆண்டவர் நோக்கி பார்க்கிறான். இதான் ஃபர்ஸ்ட் டைம் சிம்சோன் வாழ்க்கையில முதல்ல தேவனை தொட நினைக்கிறான். ஆண்டவரே என் சத்தத்துக்கு செவி கொடுங்கப்பான்னு கெஞ்சுறான். ஃபர்ஸ்ட் டைம் அவன் தேவனை தொட்டான், ஆவிக்குரியவைகளை தொட்டான். தேவனுக்கு பலன் கொடுத்தார். அது வரைக்கும் அழிக்கப்படாத அத்தனை எதிரிகளையும் அவன் அழித்தான். அவனும் செத்து போனான். நான் என்ன சொல்றேன்னா, சபை மக்களுக்கு தேவனை உண்மையா தொட தெரியலையே. இன்னைக்கு சபைக்கு வர்றோம், காணிக்க கொடுக்குறோம், பாட்டு போடுறோம், இது கரெக்ட் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்லைங்க, தேவனுடைய இருதயத்தை நம்ம உணர்ந்திருக்கணும். அவருடைய இருதயத்தில் என்ன இருக்கு, அவர் என்னை குறித்து வைத்திருக்க திட்டங்கள் என்ன? நான் சுகமாய் வாழ்வதுதான் தேவன் திட்டம் இல்லைங்க. நானும் சுகமாய் வாழணும், மற்றவர்களை சுகமாய் வாழ வைக்கணும், மற்றவர்கள் அறிவிப்பு சொல்லணும், சுவிசேஷம் சொல்லணும், என் சபைக்கு நான் சத்தியத்துக்கு சாட்சியா தூணா இருக்கணுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இல்லாமல் நான் வாழ முடியாது, வாழ முடியாது. தேவனை தொடர்ந்து தெரியுமாங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க இல்லாம நான் வாழ முடியாது, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானியே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானியே. எல்லாரும் வாயில திறந்து பாருங்களா? வாயில அறிக்கை பண்ணி யார் பாடாம இருக்காதீங்க. தம்பி பாடுங்க. என் வெளிச்சம் நீரே, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, ஆமாண்டவரே, என் கூடவே இரு, என் கூடவே இரு. ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலே இரும், இல்லாமல் நான் வாழ முடியாது.
வாலிப வயதுல ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னாடி தான் நான் ஒரு சினிமா தேட்டருக்கு டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டேன். உள்ள தேட்டருக்குள்ள உட்காந்துருக்கிறேன். ஆண்டவர் என்னோடு பேசினார். இங்க எதுக்கு நீ வந்திருக்குன்னு கேட்டாரு. தேவனுடைய குரலை நீங்க எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க எனக்கு தெரியல. ஒரு சிலர் நீங்க கேட்டிருப்பீங்க. மாயண்டே ஒரு முறை ஒரு அனுபவத்தை சொன்னார். அது தேவனுடைய குரல்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் அந்த குரல் கேட்டதுனால நான் சொல்றேன். மற்றவங்க எத்தனை பேர் கேட்டீங்க தெரியல. நான் சினிமா தேட்டரில் உட்காந்துருக்கிறேன். படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஓடிட்டு இருக்கு. ஆண்டவர் என்னோடு பேசினாரு, நீ எதுக்கு இங்க உட்காந்துருக்க? ஆண்டவரே, படம் இங்க என்னுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துறியா? நீங்க உன்னால ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? சத்தம் போட்டு அல்லேலூயான்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? ஆமேன்ற ஒரு வார்த்தை நீ சத்தம் போட்டு சொல்லுவியா? நீங்க சொல்ல முடியுமான்னு கேட்டார். இல்லப்பா, சொல்ல முடியாது. சொன்னா என்னாகும் கேட்டார். எல்லாரும் சிரிப்பாங்க. என் நாமத்தை சொன்னா சிரிக்கிற இடத்துல நீ வந்து உட்கார்ந்து இருக்கிற. நீ ஒரு பெரிய ஊழியக்காரனா வரும்னு நான் உருவாக்கிட்டு இருக்கிறேன். நீ வந்து சினிமா தேட்டர்ல உட்கார்ந்து இருக்கிற. அந்த இடத்துல அழுதுட்டு அப்படியே வெளியே வந்தேன். இருதயமெல்லாம் ரொம்ப பாரமா இருந்துச்சு. என்னை குறித்து தேவன் எவ்வளவு பெரிய திட்டம் வச்சிருந்தா நான் எங்க போய் அடிமை உட்கார்ந்து இருக்கிறேன். அன்னைக்கு அந்த தியேட்டர் விட்டு சாத்தான் பேசுறான், உள்ள டிக்கெட் எடுக்கிறதே எடுத்துட்ட, ஃபுல்லா பார்த்துட்டு போ, நாளை பண்ண வராத. அவன் ஒரு பக்கம் பேசிட்டா இருக்க. நீ டிக்கெட் எடுத்துட்ட, படத்துக்கு வந்துட்ட, பணம் வீணா போயிடும், நீ பார்த்துட்டு போ, நாளைக்கு வராத. ஆண்டவர் சொன்னாரு, மகனே எந்திரி எந்திரினாரு. நான் தேவனுடைய வார்த்தை கீழ்படிஞ்சு அப்படியே வெளியே வந்தேன். கேட்டாங்க, என்னங்க ஏன் வெளியே போறேன்னு கேட்டாங்க. இல்ல, உடம்பு சரியில்லை வெளியே வந்துட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த தேவ பயத்தை நான் காத்துக்கிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதாமுடைய விலா எலும்புல இருந்து ஒரு எலும்பு எடுத்து தேவன் யாரை உருவாக்குனாரு? ஏவாளை உருவாக்குனார். ஏவாளை ஏன் உருவாக்குனாரு? ஒரு குடும்பத்தை உருவாக்க. அந்த ஏவாளுக்கு ஒரு பேர் என்னது? இல்ல, அது ஓகே, ஜீவனுள்ள தாய் வேற, அவள் ஒரு மனவாட்டி இல்லைங்களா? ஆதாமுடைய மனவாட்டி. இப்ப ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து மனவாட்டி எடுத்து ஒரு குடும்பமாக கொடுத்தாரு. இப்ப அந்த மனவாட்டி மூலமா பிசாசு சோதனை செஞ்சு அந்த முழு குடும்பத்தை சிதைச்சிட்டான். இப்ப அதே ஒரு அந்த இடத்துல இருந்து திரும்ப ஒரு சதையை எடுத்தாகணும் சொல்லும் போதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தொங்கும் போது ஒருவன் ஈட்டி எடுத்து விழாவில குத்தினான். அந்த தண்ணீரும் ரத்தமும் புறப்பட்டு வந்தது. அதிலிருந்து பிறந்ததுதான் சபை. நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு மனவாட்டிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் நம்மை விளைக்கிறமாக விட்டு கொடுத்தார். ஆனா நாம சபை மக்களும் வாலிபர்ல ஒண்ணுமே விட்டு கொடுக்கலையே. தேவனுக்காக ஒண்ணு விட்டு கொடுக்கலையே. என் கேரக்டர் விட்டு கொடுக்கல, என் கெட்ட நண்பர்ல விட்டு கொடுக்கல, என் சகவாசத்தை விட்டு கொடுக்கல, என் செல்போன் கூட கீழே வைக்க தெரியலையே. ஒரு நாள் செல்போன்ல செத்து போயிடுறாங்களே வாலிபர்கள். பிசாசு எவ்வளவாய் அவனை உள்ள கொண்டு வச்சிருக்கான் பாருங்க. என்னைக்கா ஒரு வாலிபர் இன்னைக்கு பைபிள் என்னுடைய பைபிள் என்னன்னா செத்து போயிருவாங்க. யாரா ஒருத்தர் சொன்னது கேட்டுக்கிறோமா? ஒருத்தர் யாரா அங்க பைபிள் வச்சிருப்போனா அப்படியே போயிடுறாங்க. அடுத்த ஞாயிற்றுல வந்து எடுக்கிறாங்க. ஆனா செல்லு வச்சிட்டு போனா உடனே கதவை தரங்க, கதவை உடைங்க, செல்லு எடுக்கணும். ஏன் செல்லு எங்க போச்சு சபை? தேவனை தொட தெரியல, தேவனை தொட உணர்வு இல்லையே. தேவனை தொடர்பு கொள்ள தெரியலையே சபைக்கு. விசுவாசத்தில் தேவனை தொடர்பு கொள்ள தெரியலையே, தேவனை தொட தெரியலையே. என் இருதயம் அங்கலாய்க்குது. எவ்வளவு சத்தியம், எவ்வளவு வசனம், எவ்வளவு ஜெபங்கள், எவ்வளவு உபவாசங்கள் வீணாய் போகுது. இயேசுவின் ரத்தம் வீணாய் போகுது. நம்ம சபையில எத்தனை வாலிபர்கள் கெட்ட பழக்கத்தில் இருக்கிறாங்க? எத்தனை வாலிபர்கள் கடவுளுக்கு பயப்படாம இருக்கிறாங்க? எத்தனை வாலிபர்கள் சபையில வந்துட்டு பேருக்கு எங்க ஆத்துமால எங்கேயோ இல்லையா? என் பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்றேன்.
மற்றவங்கள எப்படி போனா எனக்கு என்ன இல்லைங்க. நீங்க எல்லாம் சேர்ந்தது, நம்ம சேர்ந்ததான் மனவாட்டி. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் சேர்ந்ததான் மனவாட்டி. என் சரீரத்துல என் சுண்டூர்ல சின்ன காயம் இருந்தா என் கண்கள்ல கண்ணீர் வரும். ஆனா என் கண்கள்ல காயம் இல்ல, காயம் அங்கதான் இருக்கு. நம்ம சபையில் ஒரு வாலிபன், ஒரு வாலிப பெண், ஒரு அம்மா இடறி போனா என் மனம் எரியக்கூடாதா? தேவனுடைய சமுத்திரம் முழங்கால படிட கூடாதா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கண்கள் கண்ணீர் வர வேணாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் இல்லாமல் வாழ முடியாது, நீர் இல்லாமல் வாழ முடியாது. எந்த ஒரு வாலிபனும் வாலிப பெண்ணும் இயேசு இல்லாமல் வாழ முடியாது. இயேசு இல்லாமல் வாழ முடியாதுங்க. பணத்தை வச்சு வாழ முடியாது. எத்தனையோ நடிகர்கள் கோடி கோடியா பணத்தை வச்சு தன் நோயை குணப்படுத்த முடியல. டாக்டர் போய் பணத்தை கொட்டுனாங்க, டாக்டர் நினைச்ச முடியல. ஜீவனை காப்பா. உங்களையும் என்னையும் தேவன் இன்றைக்கு உயிரோடு காரணம் என்ன தெரியுங்களா? அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. விலைகரமாய் சிலுவையில் எனக்காக ஜீவன் கொடுத்து தொங்கினார் அவர். சாத்தான் அதெல்லாம் மறைச்சிட்டு நம்ம கண்ணுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு ஆளை கொண்டு நிப்பாட்டுவான். ஒரு ஆணையோ, ஒரு பெண்ணையோ, ஒரு வாலிப, ஒரு பொருளையோ இச்சை கொண்டு நிப்பாட்டுவான். இதுதான் உலகம் சொல்லுவான். அப்படியே மயக்கு கொண்டு போய் மனக்கண்களை குருடாக்கி உன் ஆத்துமையை பாதாளத்தில் விட்டுட்டு அவன் விலகிடுவான். அதுக்கப்புறம் நீ காப்பாத்துங்க சொன்னாலும் யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. ஹெல்ப் கேட்டாலும் ஒருத்தர் வர மாட்டாங்க. அண்ணே, அப்பா, அம்மா காப்பாத்துங்க, என்னால் தாங்க முடியலையே, எரியுதே சொல்லும் போது ஒருவரும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஐஸ்வர்யவான் அந்த லாசருக்கு ஒரு சொட்டு தண்ணி கிடைக்க வேண்டிய கேட்ட பொழுது ஆபிரகாம் சொன்ன பதில், எங்களுக்கு மனசு இருக்கு, உனக்கு தண்ணி கொடுக்க நான் நினைக்கிறேன், ஆனா என்னால் நினைச்ச முடியாது, முடியாது, என்னால் வர முடியாது. உனக்கு எனக்கு நிறைய கேப் இருக்கு. தேவன் வரவிட மாட்டாரு. ஓசியா 4ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சாகுறாங்களே, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சாகுறாங்க. ஐயோ, ஜனங்கள் சபைக்கு வந்தால் போதும், காணிக்க கொடுத்தா போதும். இல்லங்க, சபையும் காணிக்கப்பட்டு இல்லைங்க, இது உலகத்தால் கூட செய்வானே. இதை விட நம்ம கம்மியா தான் இருக்கிறோம். அப்ப சபைக்கு வந்துட்டா, காணிக்க கொடுத்துட்டா, தசமமா கொடுத்துட்டா போதுமா? இல்ல, தேவனை தொட நமக்கு தெரியல. யார் காப்பாற்ற போறா? என் ஜீவனுக்கு விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டது. பரலோகத்தின் தேவன், பரிசுத்தமான தேவன், உன்னதமான தேவன், உயர்ந்த தேவன் எனக்காக சிலுவையில் ஜீவன் கொடுத்தாரு. என்னை குறித்து வைத்த தேவன் திட்டங்கள் அத்தனையும் சாத்தான் பொய்யாய் மாற்றுகிறானே. என் இருதயம் எரிய கூடாதா? நான் கலங்க கூடாதா? என் தகப்பனார் மனம் திரும்பல, என் கணவர் மனம் திரும்பல, என் அண்ணன் மனம் திரும்பல, அக்கா தங்கச்சி மனம் திரும்பலையே, உலகத்தோடு வாழ்றாங்களே, நாளைக்கு இறந்துட்டு அந்த ஆத்ம நரகத்துக்கு போனா யார் தாங்கிறது? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடுறதுக்கும் நெருக்கிறதுக்கு வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு சபையில எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம், நெருக்கிறோம், ஆண்டவரை யார் தொடல. மார்க் 5ஆம் அதிகாரம் 28 வசனம் வாசிச்சு பாருங்க. தொடுறதுன்னா என்னன்னு தெரியும். மார்க் 5ஆம் அதிகாரம் 28 வசனத்துல, ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால். அதே மார்க் 5:32 வாசிச்சு பாருங்க. இதை செய்தவளை காணும்படிக்கு தேவன் கண்ணோக்கினார். மார்க் 5:28 வாசிங்க. ஜனக்கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தால் அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு நல்ல கவனம், உடனே இயேசு தம்மிடத்தில் வல்லமை புறப்பட்டதை அறிந்து இதை செய்தவளை காணும்படி அவர் கேட்கிறாரு, என்ன தொட்டது யாருப்பா? சீசர் சொல்றாங்க, என்ன ஆண்டவரே, 1,00,000 பேர் இருக்கிறாங்க,
எல்லாரும் உங்களை தொட்டிருக்கிறாங்க. எல்லாரும் நினைச்சாங்க இப்படி நெருக்கி இப்படி தொட்டு இப்படி தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, அவங்கெல்லாம் நெருக்குனாங்க, இருதயத்திலிருந்து யாரும் தொடல, இருதயத்துக்குள்ள இருந்து யாரும் என்ன தொடல, சும்மா தொடுத்துட்டு போறாங்க. இவ ஒருத்தி தான் இருதயத்துக்குள்ள இருந்து என்ன தொட்டா. அப்ப எல்லாருமே டச் பண்ணாங்க, அவங்களெல்லாம் சுகம் கிடைக்கல. ஒருத்தி மாத்திரம் விசுவாசம் சொல்லி தொட்டா சுகம் கிடைச்சது. இன்றைக்கு நம்ம சபைக்கு வர்றோம், காணிக்கை கொடுக்குறோம், நம்ம வேலை முடிச்சு நினைக்கிறேன். இல்லைங்க, சபை குறித்து யோசிக்கணும், ஆத்மாக்களை குறித்து யோசிக்கணும். நான் ஆத்மாவை இருக்கிறேன், நான் மனவாட்டியா இருக்கிறேன், நான் ஒரு ஆடா இருக்கிறேன், நான் ஆடு குட்டி போடணுங்க. சபையை பெருக்கணும், சபையை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், என்னால மற்ற ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும். தேவனை தொட எனக்கு தெரியலையே. சபைக்கு வர்றேன், திருவந்து பங்கு பெற ஞானஸ்நானம் எடுக்கிறேன், அப்படியே போயிட்டு தானே இருக்கிறேன். 10 வருஷமா சபைக்கு வர்றேன், 1 வருஷமா சபைக்கு வர்றேன், என்னால் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படலையே. என்னால மற்றவங்க இடர் அடைஞ்சு போறாங்களே. இயேசுவை உண்மையா தொட்டவள அவர் பார்த்தார். மார்க் 5:32 100% உண்மையாய் தேவனை தொட்டா, சுகமடைந்தா, ஆரோக்கியம் அடைந்தா. பாருங்க, அந்த லேடி இன்னும் வரவே இல்லை, யாருன்னு கண்டுபிடிக்கல, வல்லமை புறப்பட்டதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அவ இன்னும் உண்மை ஒத்துக்கல. ஆனா மார்க் 5:32 இதை செய்தவளை, செய்தவளா ஆனா பெண்ணா, செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றி பார்த்தார். தேவனை தொட்டது யாருன்னு பார்த்தாருங்க. 2000 பேர் 2 லட்சம் பேர் தொட்டு இருந்தாங்க, அது தொடுதில்லை. உண்மையாய் தொட்ட ஒருத்தியை தேவன் தேடினார். இன்னைக்கு நம்ம தொடுறோமா தேவனை? உண்மையா தேவனை தொடுறோமா? நம்ம சபையை தொட்டுக்கிறோமா? என்னால் மற்றவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா? ரட்சிப்புக்கு என்னோட விளைக்கரையும் என்ன? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இல்லாமல் நான் வாழ முடியாது, இல்லாமல் நான் வாழ முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய பாரத்தை சபை மக்கள் அறியலையே, சபை மக்கள் ஊழியம் செய்யலையே, ஆத்துமாக்களை சம்பாதிக்கலையே, கிறிஸ்துவின் சிந்தனை சபை மறந்ததே. ஏதோ சபைக்கு வரோம், போறோம், பாட்டு பாடுறோம், ஒரு வசனத்துக்கு வீட்டுக்கு போறோம், மறுபடியும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போறோம், சபைக்கு வரோம், போறோம். இது இல்லைங்க, இது ரட்சிக்கப்பட்ட அடையாளம் இல்லைங்க. தேவனை தொடுகிற இது இல்லைங்க. கிறிஸ்துவின் சிந்தை எப்போது எனக்குள்ள மேலோங்கி இருக்கணும். என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம், என் பலன், என் மூச்சு, என் பேச்செல்லாம் இயேசு 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 இருக்கணுங்க. ஒரு ஆத்துமா இடர்ந்து போனால் அதுக்காக நான் பரிதபிக்க வேண்டாமா? முழங்கால் பழியெடுக்க வேண்டாமா? என் பிள்ளை ரட்சிக்கப்படல, எங்க அம்மா ரட்சிக்கப்படல, என் கணவர் ரட்சிக்கப்படல, என் மருமகன் ரட்சிக்கப்படல, மருமகள் ரட்சிக்கப்படலையே, நாளைக்கு அவங்க இறந்து அந்த ஆத்துமா நரகத்துக்கு போகும்போது அதை எப்படி பார்ப்பேன்? ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு உங்க பையன் மேல, உங்க பொண்ணு மேல ஒரு சொட்டு சுடு தண்ணி இல்ல கொஞ்சம் ஒரு கங்கு மேல விழுந்தா அவன் துடிக்கும் போது உங்க இருதயம் துடிக்குது. ஒரு நாள் வரும், அந்த நாளில தேவனை மறுதலிச்சவங்க, தேவனோட்டு பின்வாங்கி போனவங்க, பின்மாற்றம் அடைந்தவங்க அந்த அக்கினி கடல் நரகத்துல துடிக்கும் போது நீங்க பாப்பீங்கன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? அன்னைக்கு இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வாய்ப்பு கிடைக்காது. நீங்க ஜெபம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அங்க நீங்க ஜெபம் பண்ணி மாத்த முடியாது. இன்றைக்கே ரட்சணை நாள், இன்றைக்கே ஜெபம் பண்ணுங்க, இன்னைக்கே தேவனுடைய சமூகத்தில் உட்காருங்க, இன்னைக்கு அவங்களை குறித்து உபவாசம் இருங்க. இயேசுவின் ரத்தம் சபையில் வீணாய் போகுது. ஆத்துமால் ஆவியில் உண்மையிலே சபை மக்கள் Hallelujah, 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 Hallelujah.
தாவீது வாழ்க்கையில நீங்க பாருங்க, தாவீது வாழ்க்கையில ஒரு விஷயம் தேவனை உண்மையாய் தொட்டான். எங்க தெரியுங்களா? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் ஒருத்தர் வாசிங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று, நல்ல கவனமாக, அவனை கல்லு எறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அவன் மனைவியை கடத்திட்டு போயிட்டாங்க, அவன் பிள்ளைகளை கடத்தி போயிட்டாங்க, அவன் இருந்த நகரத்தை பட்டணத்தை தீ வச்சு கொளுத்தி எரிச்சிட்டாங்க. இருக்கிற ஜனங்கள் கல்லறிய பார்க்குறாங்க. தேவனை நோக்கி கூப்பிடுறான், ஆண்டவரே எல்லாமே போயிடுச்சு, யோபு போல போயிடுச்சு என் குடும்பம். பக்கத்துல ஜனங்கள்லாம் அவன் அற்பமா என்ன பொழுது அவன் கிறிஸ்துக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நம்ம எதை இழந்து போயிருக்கோம் யோசிச்சு பாருங்க. என்ன இழந்து போயிருக்கோம்? சபையில வாலிபர்கள் எங்கெங்க இருக்கிறாங்க? இருக்கிற 4 வாலிபர்கள் எவ்வளவு வெக்கப்படுறாங்க பாட்டு பாடுறதுக்கு. ஒரு வாலிபர் உட்காந்து பாட்டு பாடுறதுனா பாட்டு பாடுறது இல்லையே, ஒரு ஜெபம் பண்றது இல்லையே, முன்னாடி நிக்கிறது யோசிக்கிறாங்க. ஒவ்வொரு வாரம் முன்னாடி வாங்க வாங்க வாங்கன்னு நம்ம கெஞ்ச வேண்டியது இருக்கு. தாவீது தன் ஆத்துமாவை கர்த்தருக்குள்ள திடப்படுத்திட்டான். ஒவ்வொரு முறை இங்க வந்து ஜெபம் போதெல்லாம், ஆண்டவரே என் சபை மக்களை மன்னிங்க, சபை மக்களை மன்னிங்கப்பா, உங்க தொட தெரியல, அவங்களுக்கு உங்களை டச் பண்ண அவங்களுக்கு தெரியல, சபைக்கு வர்றாங்க, வசனத்தை கேட்டு வீட்டுக்கு போறாங்க, இது போதும்னு நினைக்கிறாங்க. இல்ல, நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறீங்கன்னா அந்த வீட்டை அடிக்கடி என்ன செய்யணும்? சுத்தம் பண்ணணுங்க. வீட்டில் பெட் இருக்கிறதுக்கா படுத்துட்டே இருந்தா வீடு என்ன ஆகும்? அது சுத்தமாக தான் பார்க்கும். சபையை சுத்தம் பண்ணணும். எப்படி சுத்தம் பண்றது? சபைக்காக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணணும். என் குடும்பத்துக்காக நான் ஜெபம் பண்றேன், சபைக்காக நான் ஜெபம் பண்ணணும், சபையின் எதிர்ப்புகளுக்காக ஜெபம் பண்ணணும், சபை மேய்ப்பெருக்காக ஜெபம் பண்ணணும். மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தை சிதறடி கூட சொல்லப்பட்டிருக்கே. என் மேய்ப்பனை விட சாத்தான் குறியா இருப்பானே, என் மேய்ப்பனுக்கான உபவாசம் வந்து கண்ணீர் வடிக்க வேண்டாமா? தேவனத்தோட தெரியலையே, தேவன் நம்மள வாசமா இருக்கு நமக்கு தெரியலையே. ஒரு செல்போன் சுமந்துட்டே திரியிற நம்ம தேவனுடைய வசனத்தை சுமக்க தெரியல. ஒரு இடத்துல சுவிசேஷம் சொல்றதுக்கு வெக்கப்படுறோம், வசனத்தை சொல்றதுக்கு வெக்கப்படுறோம், ஜெபம் பண்றதுக்கு வெக்கப்படுறோம், கிறிஸ்துவன் சொல்றதுக்கு நம்ம வெக்கப்படுறோம். Alleluia, 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 Alleluia. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. தேவன் நம்மளை எப்படி இருக்குன்னு நினைச்சாரு தெரியுங்களா? என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிச்சு பாருங்க. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பாங்க.
கண்மலை உச்சிலிருந்து நான் அவனை இருக்குல்ல, அந்த அவனை உங்க பேர் போட்டு படிங்க. எல்லாரும் படிங்க. கண்மலை உச்சிலிருந்து நான் மணி ராபர்ட்டை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பாங்க. தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம் எப்போதுமே நாம் தேவனுடைய இருதயத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஒரு பிள்ளை அழுகிறதுக்கு முன்னாடியே உட்காந்துருந்தா அந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனை அம்மா என்ன பண்ணுவாங்க? ஸ்கேன் பண்றாங்க. பார்த்தீங்களா? சாதாரண பார்க்குறது சும்மா அழுகிற மாதிரி இருக்கும். அம்மா சொல்லுவாங்க, இல்லை பசிக்காக அழுகுது, தூக்கத்துக்காக என்ன செய்யுது அழுகுது, தூங்க போது அதனால அழுகுது, தொட்டில போட்டு ஆட்டணும் அதுக்காக அழுகுது, எறும்பு ஏதோ கடிச்சிருச்சு அதனால அழுகுது. அந்த பையனுடைய அந்த சின்ன பையன், ஒரு வயசு பையன் கண்ணீர் ஒரு சுட்டு விழுந்தோன்னே அவங்க அம்மா பதறாங்க. ஏதோ ஆயிடுச்சு என் பிள்ளைக்கு, ஏதோ பிரச்சனை, வயிறு வலிக்குதா கேட்டுட்டே இருக்கும். ஒரு பதில் சொல்ல மாட்டான். இந்த அம்மா கேட்டு இருப்பாங்க, வயிறு வலிக்குதா, கை வலிக்குதா, கால் வலிக்குதா, பசிக்குதா, தூக்கம் வருதா, பிஸ்கட் வேணுமா, பால் வேணுமா சொல்லிட்டே இருப்பாங்க. பிள்ளையோட இருதயத்தை தாய் அறிந்து இருக்கிறாங்க. எங்க அம்மா என் இதயத்தை அறிந்திருக்கிறான்னு பிள்ளை தெரிஞ்ச உடனே ஒரு வார்த்தை சொல்லாது. அவங்க சொல்ற வார்த்தை கேட்டு கண்ணில் தண்ணி வந்துட்டே ஒரு சுமையில் வரும் பாருங்க. அம்மாவை பார்த்து அம்மானு சுமையில் இருக்கும். அம்மா அப்படி வாரி அடைச்சிக்குவாங்க. எங்க தேவனுக்கு நமக்கு அந்த தொடர்பு எங்க? ஒன்றுமில்லாமல் இருக்கிறோமே. சபை வாலிபர்கள் உயிரற்றவர்களா இருக்கிறாங்களே. சபை வாலிபர்கள், சபை வாலிப பெண்கள், சபை பெண்கள், ஆண்கள் உயிரற்றவர்களா இருக்கிறோமே. சபைக்கு வந்தா போதும் இல்லைங்க. சபைக்கு வந்துட்டா பரலோகம் போயிட முடியுமா? போக முடியாதுங்க. வந்து ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும், ஆத்துமாவை சம்பாதிக்கணும், சத்தியத்தில் சாட்சியா இருக்கணும், சபைக்கு தூணா இருக்கணுங்க. தேவன் உங்களை குறித்து என்ன திட்டங்களை நம்ம அறிஞ்சுக்கணும். நீதிமொழியில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, நீதிமொழியில் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கும் போது, எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள், அதன் நிறுத்தின ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்று உள்ளது புறப்படும். என் தேவன் ஜீவ ஊற்றா இருக்காரு. இப்ப நானும் ஜீவ ஊற்றா இருக்கிறேன். 2 ஜீவ ஊற்று கலக்கும் போது 2 ஒன்னாயிருவோம். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி. இச்சை, பொருளாசை, சாத்தானை நிறைய பேர் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். உங்களுக்கு ஒரு சத்தியம் சொல்லவா? சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இதுதான் உண்மை. இன்னைக்கு நீங்க எதெல்லாம் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறீங்களா? இது வேணும், அது வேணும், இந்த பொண்ணு வேணும், அந்த பையன் வேணும், இந்த பைக் வேணும், அந்த கார் வேணும், இந்த வீடு சொல்றீங்களா? அதெல்லாம் விட்டு நீங்க இயேசுக்கு பின்னாடி போங்க. அதெல்லாம் உங்க பின்னாடி வரும். ஆமென். அல்லேலூயா. உண்மைங்க, உண்மை. ஒரு கீபோர்டு வாங்க ஜெபம் தாங்க பண்ணோம். இன்னைக்கு ஸ்பீக்கருக்காக ஜெபம் பண்றோம், நாளைக்கு கட்டடத்துக்காக ஜெபம் பண்றோம், நாளைக்கு சபைக்கு டீமா சுவிசேஷம் போடுற ஒரு வேனுக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லாத்தையும் தேவன் செய்வாரு. ஒன்றையும் குறித்து கவலைப்படாம தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம தேவன் சமூகத்தை தெரியப்படுத்திட்டா போதும், நம்ம அவருக்கு பின்னாடி போவோங்க. இந்த உலகம் நீங்க பாக்குறீங்களா, சொத்து சுகம், கண்மலை, எல்லா மலை, அருவிகள், பூமி கீழே இருக்க தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாமே நான் யாருக்கு பின்னாடி போறேன்னு அவர் தான் படைச்சார். அல்லேலூயா. அவர் நினைச்சானா அள்ளி கொடுப்பாருங்க. தம்பி வச்சுக்க. நீங்க கிறிஸ்துக்கு உள்ள இருந்துட்டீங்கன்னா இந்த பார்க்குற சொத்து சுகம், வீடு, ஆஸ்தி, அந்தஸ்து இதெல்லாம் குப்பையா போயிடும். அல்லேலூயா. குப்பை மாதிரி தெரியும். இருக்கிறது சாப்பாடு போதும்பா, போறதுக்கு ஒரு வண்டி வாங்குறதுக்கு போதும் அப்படின்னு போயிடும். ஆனால் அதே ரசிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இச்சையா இருக்கும். எத்தனை பேர் தேவனை தொட போறீங்க? எத்தனை பேர் தேவனை தொடர்றதுக்கு வாசம் பண்ண போறீங்க? அப்படியே முழங்கால் படிடலாமா? முழங்கால் படிட்டு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
எல்லாரும் வாயில திறந்து இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இயேசுவே நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே,